ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஏ ஃபைனல் பேப்பர் 18 கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் சாப்டர் 1 அதில் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 16 ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இல்லஸ்ட்ரேஷன் 6 நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 21 இருக்குது. அந்த இல்லஸ்ட்ரேஷனை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கான்செப்சுவலாக ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 16 என்னென்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க இந்த இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 16 என்ன சொல்லுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டர்டோட அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டை தான் இது வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுற யூசர்ஸுக்கு அந்த கம்பெனி இல்லை பர்டிகுலர் என்டிட்டியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் எதுலலாம் அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுது, அதில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் என்னென்ன அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா ரெகக்னேஷன் ஆஃப் அசெட்ஸை வந்து ரெகனைஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டெப் இந்த பாயிண்ட் 1ல பாருங்க, the cost of an item of property, plant and equipment shall be recognized as an asset if and only if it is probable that the future economic benefits associated with the item will flow to the entity. The cost of item can be measured reliably. ஸோ ஒரு அசெட் பர்டிகுலர் அசெட்லேருந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் வந்து ஃப்யூச்சரில் வரும். அதை வந்து we can measure that future economic benefit அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அந்த அசெட்டை ரெகனைஸ் பண்ணுவோம். ஸோ அதோட கேரிங் வேல்யூ, அதோட பேலன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணும். டெப்ரிஷியேஷன் சார்ஜஸ் என்னென்ன இருக்குது, அது இல்லாமல் இம்பேர்மெண்ட் லாஸஸ்னால் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ இம்பேர்மெண்ட் லாஸஸ் வச்சு போட்டிருப்போம். அதோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கலன்னா அதை செக் பண்ணுங்கள். இம்பேர்மெண்ட் லாஸஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு சடன் லாஸ், அதாவது மார்க்கெட் கிராஷு இல்லைன்னா மார்க்கெட் ஃபால், இந்த மாதிரி ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் சடன் கிராஷ் வருதுன்னா அதனால நமக்கு ஏற்படக்கூடிய சடன் லாஸஸ் தட் வி கான் எக்ஸ்பெக்ட், அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இம்பேர்மெண்ட் லாஸஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் பாருங்கள், ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் ஆர் இனிஷியலி ரெகனைஸ்ட் அட் காஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஸ்ட்டில் அதை ரெகனைஸ் பண்ணணும். அடுத்து சப்சிக்வெண்ட்லி ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் ஆர் கேரிட் இட். ஃபர்தராக நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா subsequently property plant and equipment are carried at cost less depreciation less impairment loss. Cost less depreciation less impairment loss. நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக காஸ்ட்டில் ரெகனைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுலேருந்து டெப்ரிஷியேஷனை டிடெக்ட் பண்ணுவோம். அப்புறம் இம்பேர்மெண்ட் லாஸ் ஏதாவது இருந்தால் அதை டிடெக்ட் பண்ணுவோம். இதே ரீவேல்யூட் அசெட்டாக இருந்துச்சுன்னா ரீவேல்யூவேஷன் பண்ண அந்த அமௌண்ட்லேருந்து டெப்ரிஷியேஷன் அண்ட் இம்பேர்மெண்ட் லாஸை நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் ஃபர்தராக நம்ம வந்து அந்த அசெட் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ரீவேல்யூவேஷன் லாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அதை வந்து ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ்க்கு கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க ஃபர்தராக பார்க்கலாம். இந்த தியரிட்டிக்கலாக நீங்கள் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இனிஷியல் ரெகக்னேஷன் அட் காஸ்ட்டுங்கிற இந்த டாப்பிக்கை வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஒர்க் பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் டெப்ரிஷியேஷன் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ரெடியூசிங் ஆர் டிமினிஷிங் வேல்யூ மெத்தட், இல்லைனா யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மெத்தட், இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டீரெகனேஷனில் பாருங்கள், the carrying amount of an item of property, plant and equipment shall be derecognized on disposal when no future economic benefits are expected from its use or disposal. நம்ம மேலே பார்த்துருப்போம், ரெகனைஸ் எப்போ பண்ணுவோம் ஒரு அசெட் அப்படின்னா அதுலேருந்து ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் வருது, அதை நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னா தான் அதை வந்து ரெகனைஸ் பண்ணுவோம். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் டீரெகனேஷன். அந்த அசெட்டை டிஸ்போஸ் பண்ணும்போது வர வேல்யூ, அதாவது கேரியிங் அமௌண்ட், அதை டீரெகனைஸ் பண்ணுவோம். இல்லைனா நோ ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் எதுவுமே அந்த அசெட்லேருந்து வராது இனிமேல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கேஸில் அதை வந்து டீரெகனைஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி கீழே டிஸ்க்ளோஷர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் மெத்தட்,
டெப்ரிசியேஷன் ரேட்ஸ் யூஸ்டு, அந்த அசட்டோட லைஃபு, கிராஸ் கேரிங் அமௌண்ட் அண்ட் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன். ஸோ கேரிங் அமௌண்ட் அப்படின்னாவே நம்ம வந்து பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த பீரியட்ல கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த பிகினிங் அண்ட் எண்டில் இருக்கக்கூடிய கேரிங் அமௌண்ட், அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அது இல்லாமல் அந்த கேரிங் அமௌண்ட்டை ரீகன்சிலேஷன் பண்ணுவோம் இல்லையா? அந்த ரீகன்சிலேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். என்னென்ன ஆட் ஆகுது அந்த ஓப்பனிங் கேரிங் அமௌண்ட்லோட என்னென்ன ஆட் ஆகுது, சேல்காக என்னென்ன அசெட்ஸ் இருக்கு, என்னென்ன புதுசாக என்னென்ன அசெட்ஸ் வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் காம்பினேஷன் அப்படின்னா மர்ஜர்ஸ், அக்விசிஷன், டிமர்ஜர் இந்த மாதிரி கேசஸ் நடக்கும்போது என்னென்ன புது அசெட்ஸ் வந்து அக்வயர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ரீவேல்யூவேஷன் பண்ணுறப்போ இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ் என்னென்ன வருது அந்த அசெட்டோட வேல்யூவில், இம்பேர்மெண்ட் லாஸஸ் வந்து ரெகனைஸ் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ரெகனைஸ் பண்ணதை ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன இருக்குது, டெப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 கரன்சியில் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஃபாரின் கரன்சி அண்ட் நம்ம டொமஸ்டிக் கரன்சி, இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், வேறு ஏதாவது சேஞ்சஸ் இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் வந்து நம்ம அதில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்க்ளோஷர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இல்லஸ்ட்ரேஷன் 6 பார்க்கலாம். இது நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 21 இருக்கு. ஸோ இதில் பாருங்க, A Limited purchased an aircraft at a price of 6,300 crore ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கு வந்து மேஜர் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஓவர்ஹாலிங் வந்து நம்ம பண்ணணும். எப்போ அப்படின்னா எவ்ரி 4 years, ஒவ்வொரு 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஓவர்ஹாலிங் பண்ணணும். த எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் ஏர்கிராஃப்ட் வந்து 15 years சொல்லியிருக்காங்க. த ஏர்கிராஃப்ட் வாஸ் பர்ச்சேஸ்ட் இன் 2015 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேஜர் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஓவர்ஹாலிங் வாஸ் மேட் இன் 2019. 4 years வந்து சொல்லியிருந்தாங்களா? ஸோ 4 years கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த 2019, அதாவது நம்ம அசியூம் பண்ணுறது என்னன்னா 2019ஓட பிகினிங்கில் வந்து ஓவர்ஹாலிங் பண்ணுற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். அந்த ஓவர்ஹாலிங் அந்த இன்ஸ்பெக்ஷனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 crores. இன் 2020 என்ன பார்த்தீங்கன்னா A Limited further incurred repair and maintenance in the engine to raise its capacity by 10% amounting to 70 crores. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸை கண்டிப்பாக வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா டு ரைஸ் இட்ஸ் கெப்பாசிட்டி, அது கெப்பாசிட்டி அந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஏர்கிராஃப்டோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த 10% வந்து நம்ம இன்கர் பண்ணியிருக்கோம். அதோட காஸ்ட் வந்து 70 crores. ஸோ அந்த கெப்பாசிட்டி இன்கர் பண்ணுறது ரைஸ் பண்ணுறதுக்காக இது இன்கர் பண்ணியிருக்கிறதுனால இதை வந்து கண்டிப்பாக நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோம். ஸோ டெப்ரிசியேஷன் இதுக்கு கால்குலேட் பண்ணணும். One own-out component in the wing was replaced in 2020 at a cost of 80 crores. ஸோ ஓன் அவுட் காம்போனன்ட்ங்கிறது அதை ரீப்ளேஸ் பண்ணுறோங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ அதோட காஸ்ட் வந்து 80 crores. த கேரிங் அமௌண்ட் ஆஃப் ஓல்டு காம்போனன்ட் வாஸ் 30 crore. கேரிங் அமௌண்ட் ஆஃப் ஓல்டு காம்போனன்ட் வந்து 30 crores. நம்ம மேலே வந்து தியரட்டிக்கலாக பார்க்கும்போது டீரெகனைஸ் பண்ணியிருப்போம் கேரிங் அமௌண்ட்டை. ஸோ இங்கே ஓல்டு காம்போனன்ட்ங்கிறதுனால அந்த 30 crores வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது டீரெகனைஸ் பண்ணணும். அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப பார்க்கலாம். ஸ்கிராப் ரியலைஸ்ட் இஸ் 12 crores. ஸ்கிராப் வந்து நமக்கு 12 crores கிடச்சிருக்கு. ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி ரெகனைஸ்ட் அஸ் அன் எக்ஸ்பென்ஸ் அண்ட் அஸ் அன் அசட். எக்ஸ்பென்ஸாக என்ன வந்து அமௌண்ட் நமக்கு கிடச்சிருக்கு அண்ட் அசட்டாக என்ன அமௌண்ட் கிடச்சிருக்கு இந்த 2 இயரில் 2019 அண்ட் 2020. ஆல்சோ ஷோ தி கேரிங் அமௌண்ட்டையும் நம்மக்கிட்ட வந்து கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஏர்கிராஃப்டோட ரெசிடியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 300 crores கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ 2019 அண்ட் 20க்கு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. 19 நம்ம போடணும் அப்படின்னா 2018க்கான கேரிங் அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருக்கணும், க்ளோசிங் கேரிங் அமௌண்ட். ஸோ தட் அதுதான் வந்து 2019ஓட பிகினிங் கேரிங் அமௌண்ட்டாக வச்சுப்போம். ஸோ அதனால இங்கே பார்த்தீங்கன்னா 2018க்கும் நம்ம வந்து கேரிங் அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் அண்ட் அசெட் ரெண்டையும் நம்மள்ட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே. ஸோ 2 காலம் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். 2018 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த அசெட்டோட வேல்யூ 2015 பர்ச்சேஸ் பண்ணது 6,300 crores இருக்குது. ஸோ அந்த 6,300 crores ரெசிடியல் வேல்யூ 300 கொஷனில் கொடுத்துருந்தாங்க. அதை சப்ராக்ட் பண்ணி டிவைடட் பை லைஃப் பார்த்தீங்கன்னா 15 years. ஸோ அதால் டிவைட் பண்ணோன்னா டெப்ரிசியேஷன் பெர் இயர் வந்து நமக்கு 400 கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2018 பார்க்குறப்போ நமக்கு 4 வருஷம் ஆச்சு அந்த மெஷின் வந்து ஏர்கிராஃப்ட் வந்து வாங்கி.
ஸோ 2015, 16, 17 and 18 4 வருஷத்துக்கு இந்த 400 rupees depreciation per year வந்து 400 crores வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா 4 into 400 கொடுத்துருக்காங்க. கேரிங் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 இயர்ஸுக்கு இந்த depreciation 400 மல்டிப்ளை பண்ணி ஸோ அந்த 4 into 400 மல்டிப்ளை பண்ணதோட நம்ம அந்த ஏர்கிராஃப்டோட பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் வந்து 6300 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து இந்த டெப்ரிசியேஷனை டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கிறது 4700. அதை தான் வந்து 2018ஓட எண்டுக்கான கேரிங் அமௌண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 2019ல் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டெப்ரிசியேஷன் பெர் இயர் வந்து 400 இருக்கும். அது இல்லாமல் இந்த இயர்ல பாத்தீங்கன்னா ஓவர்ஹாலிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட்னு சொல்லி ஒரு 100 இன்கர் பண்ணிருப்பாங்க. கொஸ்டின்ல பாருங்க, மேஜர் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஓவர்ஹாலிங் மேட் இன் 2019 அட் a காஸ்ட் ஆஃப் 100 crores கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம கொஸ்டின் படிக்கிறப்பே சொல்லியிருந்தோம், அது அந்த இயரோட ஓப்பனிங்ல பண்ற மாதிரி அசியூம் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஆஃப்டர் 4 இயர்ஸ் பண்ணணுங்கிறதுனால இது வந்து ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்லையும் இன்கர் ஆயிருக்கதா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இது ஒரு இந்த காஸ்ட் ஆஃப் காம்போனன்ட் இதை வந்து ஒரு காம்போனன்ட் காஸ்ட்டாக வச்சுட்டு இதை வந்து 4 இயர்ஸ்க்கும் இன்கர் பண்ணதை கன்சிடர் பண்ணி அதை கேபிட்டலைஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து அது அதுக்கு வந்து டெப்ரிசியேஷன் போடுறோம். ஸோ 100 டிவைடட் பை 4 இயர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 25 கிடைக்கும். அதோட இந்த 400 ஆட் பண்ணுறப்போ 425 வந்து உங்களுக்கு டெப்ரிசியேஷனாக வந்துடும். இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஓவர்ஹாலிங் அதோட காஸ்ட் நம்ம இப்போ 100 crores பார்த்தோம் இல்லையா, அதை வந்து ரெகனைஸ் பண்ணுறோம். சின்ஸ் இட் ஹாஸ் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்டுங்கிறதுனால அதை வந்து நம்ம ரெகனைஸ் பண்ணுறோம். ஸோ கேரிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட கேரிங் அமௌண்ட் அதாவது 4700 ப்ளஸ் இந்த இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட் 100 மைனஸ் டெப்ரிசியேஷனை சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து 4375 கிடைக்குது. இங்கே 2018 and 19 அடுத்தடுத்த வருஷமே போடுறதுனால இந்த டெப்ரிசியேஷன் 400 அப்படியே வச்சுக்கிறோம். 4 இயர்ஸ்க்குலாம் இங்கே மல்டிப்ளை பண்ணலை. ஸோ இந்த வருஷத்துக்கான கேரிங் அமௌண்ட் 4375 கிடச்சிது. இப்போ 2020ல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெப்ரிசியேஷன் வந்து 425 இங்கே போட்டுக்கிறோம். ஸோ ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து 10% கெப்பாசிட்டி இன்க்ரீஸ்க்காக பண்ணுறாங்கன்னு சொல்லி இங்கே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, 10% கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் இங்கே வந்து நடக்கும். அதுக்காக தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க 70. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு 80 கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும். நான் கொஸ்டின் பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன், ஓல்டு காம்போனண்ட் வந்து டீரெகனைஸ் பண்ணணும். அது வந்து ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் இல்லை, அதனால அதோட கேரிங் அமௌண்ட்டான 30 crores டீரெகனைஸ் பண்ணுறோம். அதனால இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆன் டிஸ்போசல் ஆஃப் ஓல்டு காம்போனண்ட் வந்து நமக்கு ஸ்கிராப் வேல்யூ வந்து 12 வந்து இங்கே ரியலைஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 30 crore டீரெகனைஸ் பண்ணுற வேல்யூலேருந்து ஸ்கிராப்பை மல்டிப்ளை பண்ணோன்னா சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு இங்கே 18 வந்து எக்ஸ்பென்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேரிங் அமௌண்ட் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் வந்து 437 கொடுத்துருப்பாங்க. இது எப்படி வருது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த 70 அதாவது கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேல்யூவை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அகெயின் ரீப்ளேஸ்மெண்ட்டையும் கேபிட்டலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நான் ஒர்க்கிங் போடுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த 70 crores ப்ளஸ் 80 crore இஸ் ஈக்குவல் டு 150 crores கிடைக்கும் இல்லையா, அது டிவைடட் பை 10 எதுக்குன்னா ரிமைனிங் லைஃப் வந்து இங்கே சின்ஸ் இது வந்து 2020ங்கிறதுனால ரிமைனிங் லைஃப் வந்து நமக்கு இங்கே 10 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 10 இயர்ஸை வந்து இங்கே டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 15. அது ஒரு டெப்ரிசியேஷன் அமௌண்ட். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓவர்ஹாலிங் காஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 100 crores இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஓவர்ஹாலிங் அது டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு நமக்கு கிடைக்கிறது ஒரு 25. இது ஒரு டெப்ரிசியேஷன் அமௌண்ட். அடுத்தது பேலன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயரோட கேரிங் அமௌண்ட் எடுத்துக்கோங்க, 4375 மைனஸ் அந்த 100 crores வந்து 25 டெப்ரிசியேஷனில் போச்சுன்னா ரிமைனிங் வந்து ஒரு 75 crores வந்து நமக்கு இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஓவர்ஹாலிங்கில் இருக்கும் இல்லையா, அந்த 75 மைனஸ் அகெயின் வந்து ஸ்கிராப் வேல்யூ ரெசிடியூவல் வேல்யூ வந்து ஒரு 300 இருக்கும், மைனஸ் இந்த டீரெகனைஸ்டு வேல்யூ ஆஃப் கேரிங் அமௌண்ட் வந்து ஒரு 30 கொடுத்துருக்காங்க இல்லையா,
இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ டிவைடட் பை 10, அதாவது ரிமைனிங் லைஃப் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 397 கிடைக்கும். ஸோ இந்த 3 டெப்ரிசியேஷனையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த 437. ஸோ இந்த 4058 இந்த கேரிங் அமௌண்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த கேல்குலேஷன் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த கேல்குலேஷனை பேஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்கணும். நான் இன்னும் டைம் இந்த ஸ்டெப்பை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேரிங் வேல்யூ 4375 இருக்கு இல்லையா, அதோட 4375 ப்ளஸ் இந்த 150 70 ப்ளஸ் ஒரு 80 இருக்கா, இதை ஆட் பண்ணிவிட்டு 1 செகண்ட், இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓல்டு காம்போனன்ட் டீரெகனைஸ்டு இருக்குல்லையா, அதையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இந்த 437, அந்த 437 எப்படி வந்துச்சுங்கிறது தான் நான் இந்த கேல்குலேஷனில் போட்டிருக்கேன். அந்த 437 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2020 கேரிங் அமௌண்ட் 4058 கிடச்சிரும். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். இதில் நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் வந்து நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குலாம் டெப்ரிசியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு. ஆனால் இந்த ஸ்டெப்பில் வந்து டேரெக்டாக அவங்க ஆன்சர் போட்டுட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கேல்குலேஷன். இதை பார்த்துக்கோங்க. டெப்ரிசியேஷன் அட் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் 15 இயர்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப். 15 இயர்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப்பில் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் அசியூம் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் எந்த மெத்தடும் அவங்க சொல்லாதனால ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் டெப்ரிசியேஷன் அசியூம் பண்ணியிருக்காங்க. மேஜர் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஓவர்ஹாலிங் கேபிட்டலைஸ்ட் அண்ட் டெப்ரிசியேட்டட் அட் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் 4 இயர்ஸ். இது நம்ம பண்ணிட்டோம், கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கோம், டெப்ரிசியேஷன்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓல்டு காம்போனன்ட் டெப்ரிசியேட்டட் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் ரெசிடுவல் லைஃப், தட் இஸ் ரெசிடுவல் லைஃப், அதாவது 2020க்கு இது போடுறதுனால இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணது 2015ங்கிறதுனால 5 இயர்ஸை சப்ராக்ட் பண்ணி ரிமைனிங் 10 இயர்ஸ்க்கு தான் வந்து நம்ம இந்த கேபிட்டலைசேஷன் போடுறோம். அடுத்து ஃபுல் டெப்ரிசியேஷன் இஸ் சார்ஜ் இந்த இயர் இட் இஸ் ரெகனைஸ்ட். எந்த இயரில் ரெகனைஸ் பண்ணுமோ அந்த இயரில் டெப்ரிசியேஷனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். இது பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, thank you.